மதுரையின் திருப்பரி மீனாட்சி அம்மன் கோவிலில் மடப்பள்ளியில் வேலை செய்யும் ஒருவர். அவர் பெயர் ஹேமச்சந்தர். அவர் தினமும் அம்மனுக்காக படையல் சமைப்பது, அம்மனுக்காக அன்போடு பக்தியோடு உணவு தயார் செய்வதுதான் அவர் வேலை. ஆனால் ஒரு நாள் அவர் உடல் நலம் சரியில்லை. மிகவும் சோர்வுடன் படுத்தார். மடப்பள்ளியிலேயே தெரியாமலே தூங்கிவிட்டார். பூஜை நேரமானது. மக்கள் கதவை தட்டுகிறார்கள். அவர் விழித்ததும் மிகுந்த பயம். அம்மாவுக்கு நான் இன்னும் சமையல் செய்யவே இல்லை என்று உள்மனதில் அழுத்தம். திகைத்தபடியே கதவை திறந்தார். மக்கள் கேட்டார்கள், சமைத்து விட்டீர்களா? படையல் தயார்தானே? அவர் அதிர்ச்சியுடன் பார்த்தார். அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு அனைத்து உணவுகளும் தயார். ஹேமச்சந்தர் செய்தது போலவே அம்மனுக்காக சமையல் தயார் நிலையில் இருந்தது. அவர்கள் உணவுகளை எடுத்துச் சென்று அம்மனுக்கு படையல் வைத்தனர். அர்ச்சனை நடந்தது. அர்ச்சனை நேரத்தில் மூக்குத்தி காணவில்லை. அதிர்ச்சி. அந்த நேரத்தில் ஒரு அசரீரி குரல் கேட்டது. பக்தர்களே, ஹேமச்சந்தர் எனக்காக தினமும் சமையல் செய்பவர். இன்று அவர் சோர்வாக இருந்ததால் நானே சமையல் செய்தேன். வெளிச்சமில்லாததால் என் மூக்குத்தியை எடுத்து வைத்து சமையல் செய்தேன். அது அங்கேதான் இருக்கிறது. பத்திரமாக அன்போடு தேடி எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் அம்மா. தன்னுடைய பக்தனுக்காக தானே இறங்கி வந்து சமையல் செய்தவள். பக்தனின் அன்பும் சிரத்தையுமே தெய்வத்தை வரவழைக்கும் வழி.